இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையும் மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினதையும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஆதியாகமம் 3:15 ஒரு வசனம் இருக்கிறது. எப்படி என்றால், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய், அவர் உன் குதிகாலை நசுக்குவார் அப்படின்னு இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு வார்த்தை ஷ்வாப் அப்படின்னு அர்த்தம். அந்த ஷ்வாப்புங்கிறது 3 எழுத்து சேர்ந்தது. நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். ஷின் வவ் பே, இந்த கேரக்டர் தான் அந்த கிறிஸ்துவனுடைய குதிகாலை நசுக்கிற அந்த வார்த்தை. எப்படின்னா, ஷின்னுன்னா டிஸ்ட்ராய்ன்னு அர்த்தம், வவ்வுன்னா ஆணி, பேன்னா வாய். அப்போது அந்த பாம்பானது கிறிஸ்துவன் குதிகாலை கடித்து அவரை கொல்லும். அதுதான் அது அவருடைய குதிகாலை அது பிரைஸ் பண்ணுறது. அதே சமயத்தில் அது கடிக்கும்போது தானே அந்த அந்த ஆணியானது அதனுடைய வாயில் அடிக்கப்பட்டு அது செத்து போகும். சாத்தான் என்ன பிளான் பண்ணியிருந்தான்னா, நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம், அவரை வம்புக்கள் தான். எப்படின்னா, உலகத்தெல்லாம் காட்டி கொடுத்து, நீர் என்னை வணங்கினால் நான் உமக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் தருவேன் அப்படின்னு. அப்போது அவனுக்கு தெரியும், அவர் தேவகுமாரனாய் இல்லாமல் இருந்தால் அது நடக்கும், அவனை வணங்குவார் அந்த ஆள். இப்போ தேவகுமாரனாக இருந்தால் கண்டிப்பாக அவர் வணங்க மாட்டார்னு தெரியும். அப்போ ஒரு அவன் தந்திரமான ஆள். அவரை நமஸ்கரிக்கிற மாதிரி நம்ம காலில் விழுந்து கடித்து அவரை கொல்லணும். அதுதான் அவன் பண்ணின தந்திரம். அது எப்படின்னா, குதிங்கால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஆதியாகமத்தில் யாக்கோபை குறிக்கிறது. யாக்கோபு தன்னுடைய சகோதரன் வெளிப்பட்டு வரும்போது அவன் குதிகாலை பிடித்து கொண்டு வெளியே வர முயற்சித்தான். அவனுடைய புத்திர சுவிகாரத்தை இவன் அப்போவே தட்டி பறிக்க முயற்சி பண்ணான். அதுதான் யாக்கோபு என்றால் எத்தன்னு அர்த்தம். அதே எத்தன் அப்படின்ற அந்த வேலை செய்கிறதுக்கு தான் சாத்தான் அவரை நமஸ்கரிக்க ரதம் மாறி முயற்சி பண்ணி அவருடைய காலை கடித்தான். கடிக்கும்போது அதே ஆணி அவனுடைய தலையை நசுக்கியது. 2 தடவை நடந்ததில்லை, ஒரே டைமில். இது ஆண்டவரோட அனாதி தீர்மானம், அனாதி ஞானம். இப்போ அவரை கடித்தா அவர் மறித்து விடுவார். அப்போ நம்ம அதிகாரத்தை கொண்டு உலகத்தை பிடிக்கலாம் அப்படின்னு தான் அவனுடைய பிளான். அப்போது அதே இதை ஆண்டவர் ஞானமாய் அவனுக்கு எதிராக அதை மாற்றி வைத்தார். அவன் கடிக்கும்போது அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. அந்த இதுதான் அதை நம்ம மறுபடியும் பார்க்குறோம். அந்த ஷின்ங்கிறது டிஸ்ட்ராய் பண்ணுறது. எப்படின்னா, ஒரு ஒவ்வொன்றா நெயில், அந்த நெயிலை அடிக்கும்போது, அப்போ காலில் நெயில் அடிக்கும்போது அது வாய் கொண்டு அவரை கடித்ததுனால அதே நெயில் கொண்டு அதனுடைய வாயை கர்த்தர் நசுக்கினார். வாய்னா அதனுடைய தலை நசுக்கப்பட்டது. அப்போ அவன் அங்கே மரித்து போனான். அந்த இதனால் அந்த சிலுவை மறுபடியும் உயர்த்தப்பட்ட போது மரித்து போன அந்த சாத்தானுடைய அந்த அதிகாரமெல்லாம் ஆண்டவர் கையில் எடுத்து விட்டார். அதனால் அவரை நோக்கி பார்க்கிற நமக்கு விசுவாசம் உண்டாகும். அவனோட அதிகாரம் அதில் தொலைந்து விட்டது என்பது தான் மோசே அந்த வலு சர்ப்பத்தை மேலே தூக்கி பார்க்குற அந்த அனுபவத்தை யோவான் 3:14-15-16 எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் சிலுவையில் இருந்து தான், சிலுவை மூலமாக தான் கிறிஸ்துவை கண்டடைய முடியும். தொடக்கம் அதுதான். அந்தகார சக்திகளுடைய சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுபடுவதற்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம் நோக்கி பார்ப்பது தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க முதல் தொடக்கம்.
இது இன்னும் காலங்கள் வரும்போது நாம் இன்னும் ஆழமாய் தியானிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால், இந்த ஆழங்களால் நம்மை ஆசீர்வதிப்பவராக.